கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சுமினை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ லிவான் கூட சேர்ந்து அவன் நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கா. அப்போ அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இதெல்லாம் எதுக்காக நீ பண்ண, காசுக்காக பண்ணியா இல்லை யார் சொல்லி பண்ணன்னு சொல்லிட்டு அவ கூட கோவமாயிட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி ட்ரக்கை வந்துட்டு கொடுத்து அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க சிஸ்டரும் தான் சேர்ந்து அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பட் 706 இல்லை 709 ரூம் மறந்து போயிட்டு தப்பான ரூமில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே வரும்போது அவனுக்குமே ட்ரக்கு கொடுத்துருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா அவங்க அப்பா அங்கே வந்து கால் பண்ணுறாரு. எனக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா, எல்லாம் உங்களோட வேலையான்னு சொன்னதும், நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேடா, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இப்படியாச்சும் உன்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு தான் சொன்னதும், நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு ஏற்றுக்குவேனா, நான் எந்த ஒரு பாண்டிங்குமே வச்சுக்க விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட எனக்கு எதுவும் தேவை கிடையாது, உன் கூட சேர்ந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் நான் வைக்க போகிறது கிடையாது, தயவு செஞ்சு நீ வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு வழியை பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு, இப்போ என்ன உனக்கு காசுக்காக நான் வந்தேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, நீ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் ரொம்ப ரூடாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, எனக்குமே ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன், நீ நம்ப மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே போனதுமே இவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க ஆன்டி அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து பண்ண நைட்டு, நாங்கள் உனக்கு எவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கோம், இந்த லின் ஃபேமிலிக்காக உன்னால் எதுவுமே பண்ண முடியாதா, உன் சிஸ்டர் டேஸுக்கு வந்துட்டு எதிராக நீ எல்லாம் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டாங்க. சண்டை போட்டதுமே நீங்கள் இப்போ என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வளர்த்ததை விட டபுள் மடங்காக நான் காசு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன், இன்னுமே உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் பண்ண கேவலமான வேலைகளுக்கெல்லாம் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்கே விருப்பப்படலை, நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, உங்கள் மூஞ்சில் முழிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டாங்க. சண்டை போயிடா. ஸோ அப்பாங்க அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்கிறான், பாவம்ப்பா இந்த டாக்டர் சுமின் வந்து எப்பயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க, பட் வந்து அந்த குடும்பம் அவங்கள எப்பயுமே ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுது, ரொம்பவே வந்துட்டு கீழ்த்தரமாக தான் நடத்திட்டுருக்காங்கன்னு சொன்னதும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, இந்த பொண்ணு மேலே டவுட் பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயிட்ட அங்கே கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு வந்து நின்றதுமே, இங்கே பாரு ஹேண்ட்ஸமான பைலட் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்ததுமே ஐயோ இவனான்னு சொல்லிட்டு வேமா ஃபேஸ் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறா. அப்போ அங்கேருந்து போக பார்த்ததுமே அப்போ அவன் வேமா வந்து நின்றுட்டு நைட்டு நடந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ வந்துட்டு என்ன நினைக்கிற நம்ம மேரேஜ் பற்றின்னு சட்டி கேட்டதும் அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. உன்னோட குடும்ப சூழ்நிலையை பற்றி தெரியும், எனக்கு வந்துட்டு எதை பற்றி கவலை கிடையாது, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, இவன் சிம்பத்திக்காக என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு பார்க்குறானா, எனக்கு என்ன பிச்சை அப்போறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க நீ உண்மையிலேயே ரொம்ப க்யூட்டான ஒரு பொண்ணு தெரியுமா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பொண்ணு நீ தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ லாஸ்ட்டுமே நீயாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன வந்து பதில் சொல்கிற இதுக்குன்னு சொன்னதும் அவள் அதை கேட்டுட்டு சரிப்பா நான் உனக்கு யோசிச்சு பதில் சொல்கிறேன் சரியா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு உண்மையே சொல்லு அந்த ஹேண்ட்ஸமான பர்சன் உன்ட்ட என்ன பேசினாரு அப்படின்ட்டு சொன்னதும், ஒன்றும் இல்லைப்பா கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தான்னு சொன்னதும், என்னது கல்யாணமா, எப்படி இதெல்லாம் நீ சாதிச்ச, எனக்குமே ஐடியா சொல்லு, நானுமே பெரிய பணக்கார வீட்டு மருமகளாக போகணுன்னு எவ்வளோ கனவு கண்டுட்ருக்கேன் தெரியுமான்னு சொன்னதுமே, அப்பாங்க இது எல்லாமே என்னோட ஸ்டெப் மதரும் சிஸ்டரோட வேலை தான், என் சிஸ்டர் கன்சீவ் ஆக முடியல, ஸோ அதனால் அவளுக்காக நான் குழந்தை பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஹஸ்பண்ட் ரூமில் என்னை கொண்டு போய் விடுறதுக்காக ட்ரை பண்ணாங்க, பட்டு தவறுதலாக எப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, ஸ்டோரி எதுவுமே கனெக்ட் ஆகலையே, அப்புறம் எப்படி நீ இவரை போய் மீட் பண்ணேன்னு சொன்னதும், அதான் தலையெழுத்துன்னு சொல்கிறது, அங்கே வந்துட்டு ரூம் நம்பரை மறந்து தப்பான ரூமுக்குள்ள அனுப்பிட்டாங்க. ஸோ லக்கிலி நான் வந்துட்டு இப்போ சேஃபாக இருக்கேன், இல்லைனா நான் இப்போ அந்த ஆளோட பொண்டாட்டியால் இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சேட்டாக சொல்கிறா. ஸோ நீ பேசாமல் வந்துட்டு மேரேஜ் அவரை பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும், நான் வந்து இப்படி பணக்காரவங்களுக்கு மத்தியில் போய் மாட்டிட்டு நான் இருக்க விரும்பலப்பா, எனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்குது, நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு நீ இப்படிலாம் பேசாதப்பான்னு சொன்னதும், என் குடும்ப சூழ்நிலையை பற்றி தெரியும்ல, அவங்க எப்படி வந்துட்டு ரொம்ப ரூடாக இருப்பாங்க, வீட்டில் வந்துட்டு இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ரூடான பர்சன்ஸ், ஸோ நான் வந்துட்டு அவங்க மற்றவங்களையும் கொண்டு வந்து என்னால் வந்து
தப்பான இதில் மாட்ட வைக்க விரும்பலை. நான் கூடிய சீக்கிரம் இங்கேருந்து ரொம்ப தூரமாக போயிடுவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ பிறகு அவளங்க மீட் பண்ணிட்டு நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தே இல்லைப்பா, அவங்க வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, தேங்க்யூ சொல்லணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க கிராண்ட் சைல்டோட சேர்ந்து உனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, அன்றைக்கி நீ அங்கே போக போகிறேன்னு சொன்னதும் இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, தேங்க்யூ சொல்கிறதெல்லாம் ஓகே, பிளைண்ட் டேட்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் சும்மா வந்துட்டு தேவையில்லாத வேலை, நீ அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லிடு அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. பாட்டி அவளை மீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இட்டவட்டாங்க தேங்க்யூ சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்துட்டு அவள் செய்யலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. உடனே அங்கே வந்து சொல்லிடுறாங்க எந்த கஃபே போகணும், டேபிள் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நீ இப்போ போய் மீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின் என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து உன்கிட்ட சொன்னனா இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ப்ளீஸ் எனக்காக நீ அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போகிறியான்னு சொன்னதும் போகலாம்ப்பா, ஆனால் பாட்டி ஆசைப்பட்டுட்டாங்க, இப்போ என்ன பண்ண முடியும், நீ போய் உடனே அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறது கிடையாது, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு, நீ பாட்டுக்கு வந்துடு, அதுக்கப்புறம் பாட்டிகிட்ட பிடிக்கலன்னு சொல்லிக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோக்கு தான் பாட்டி கால் பண்ணுறாங்க. அப்போங்க நான் உனக்காக பிளைண்ட் டேட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா, பொண்ணு ரொம்ப சூப்பராக இருப்பா, நீ போய் மீட் பண்ண போன்னு சொன்னதும் பாட்டி நான் இப்போ அந்த கமிட்மெண்ட்டுக்கெலாம் ரெடியாக இல்லை பாட்டி, நாங்கள் போக மாட்டேன்னு சொன்னதுமே பொண்ணு வந்துட்டு டாக்டர்டா, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, நல்ல பொண்ணுன்னு சொன்னதும் டாக்டர்னு சொன்னதுமே அங்கே நம்ம சுமினோட நேம் வந்து ஞாபகம் வந்துடுது அவனுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா, உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையா பாட்டின்னு சொன்னதும் ஆமாடா எனக்கு ரொம்ப முடியாமல் தான் இருக்குது, நீ இப்போ வந்து அந்த பொண்ணை போய் மேரேஜ் வந்து உடனே பண்ண போகிறியா, இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரேஜ்க்கு முன்னாடி டேட் பண்ணணும், அதுக்கு முதல் என்ன பண்ணணும், பிளைண்ட் டேட்டுக்கு போகணும், நீ அதை வந்து பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும் சரி பாட்டி நான் உங்களுக்காக போகிறேன், நீங்கள் டைம் சொல்லுங்கன்னு அவன் சொல்கிறான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டையுமே என் கூட சேர்ந்து வாடான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினா உங்கள் ஃப்ரெண்டுமே போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆள் வரலப்பா, சரி போகலான்னு சொல்லிட்டு அவங்க போனால் உள்ளே பார்த்தா அந்த டெஸ்னியை எங்கே போய் விட போகுது. ஸோ பாட்டியுமே கூட சேர்ந்து வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுமா, என்னால் தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு அவங்களவே பார்த்துச்சேக்கா. அப்போ அங்களோட ஃப்ரெண்டு ஜீமே கேட்குறான், என்னப்பா நீ வந்து என்கிட்ட உன் பேரெல்லாம் சொல்ல மாட்டியான்னு சொன்னதும் என்னோட பேர் மினின்னு அவள் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. பட் எவ்வளோ வந்து இன்சிடென்ட்ஸ் பார்த்தியா, இன்றைக்கி வந்து ப்ரப்போஸ் பண்ண பையனே அவளுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் நீ எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எல்லாத்துக்கும் ஹாப்பி தானே, நீ ஏன்ட்ட ஃபோக்கஸ் பண்ணாத, அங்கே அவங்க கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது அவ சொல்கிறா. ஸோ அப்போங்க பாட்டி தான் என்னோட பேரே லீவான் அப்படின்ற சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் வந்து ரூடாக இருப்பான்னு நீ நினைக்காத, சின்ன பிள்ளை மாதிரி அவன் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு வந்துட்டு எது கட்டாயெல்லாம் கிடையாதுமா, நீ பேசிப்பார், பிடிச்சா வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோவுமே உன்னை நான் திரும்ப மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னடா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொன்னதுமே ஆமாம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மினி அங்கே வந்து செய்ய காமிக்கிறாங்க. அப்பாவை சரிப்பா நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்க, நாங்கள் வந்துட்டு இப்படியே கிளம்பி போயிட்டு வரோம், வெளியே கொஞ்சம் நேரம் பாட்டியை வாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜீமே வா மோதோ ஏதாச்சும் வந்து உட்காந்து குறுன்னு அங்கவே பார்த்துட்டு இருப்பியா, அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணாமா, வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிரித்து இழுத்துட்டு போயிடுறா. அப்போ அவன் மேரேஜை பற்றி கேட்டதுமே நான் வந்து அதுக்கெல்லாமே ரெடி இல்லைப்பா அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய லைஃப்பில் அதில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியும்னு சொன்னதுமே நானுமே ஃபைலட்டாக இருக்கேன்ப்பா, வாரத்தில் 3 டேஸ் தான் எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதுவுமே சான்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ மேரேஜ் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளம் இருக்காது, நீ உன்னோட லைஃப்பில் நிம்மதியாக இருக்கலாம், நானுமே இருக்கலான்னு சொல்லும்போது இல்லை இது ஒத்து வராதுன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேக்காக மேரேஜ் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, ஃபேக்காக போய் மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் நீ வந்துட்டு இப்போ உன்னோட குடும்பத்தில் மாட்டிட்டு ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்க, அதே தான் எனக்கு நடக்குது, இப்போ நான் உன்னை வந்து மேரேஜ் இல்லைன்னு ஆகிட்டு போச்சுன்னு வச்சுக்கோமே, அங்கே கண்டிப்பாக வேறு ஒரு பொண்ணை தலையில் பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க, நான் என்ன பண்ணுறது. ஸோ அதனால் 2 பேத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம இந்த மேரேஜை ஃபேக்காக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா, நம்ம ஃபேக்காக மேரேஜ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுக்கு இதனால் ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் ஆகி போயிடும் அப்படின்றத சொன்னதும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்து இப்போ ஃபேக்காக கூட மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், பட் வெளியே இதெல்லாம் தெரிஞ்சால் அது தப்பாக போயிடாதா அப்படின்றத சொன்னதும் ஏன் தப்பாக போகுது, அப்படிலாம் எதுவுமே ஆகாது அப்படின்றத அவன் சொல்கிறான்.
பட் என்னோட அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாதுப்பா. அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, எப்போ பார்த்தாலுமே அவங்க பேரை சொல்லி உன்கிட்ட காசை வசூல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. என்னால் கண்டிப்பாக அதை வந்துட்டு ஒத்துக்கவே முடியாது அப்படின்றத அவ சொல்கிறா. மேரேஜ் ஆனாலுமே ஐடியை வந்து நம்ம மறைச்சி தான் வைக்கணும், வெளியே எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொன்னதும், ஏன் அவ்வளோ தூரத்துக்கு நான் மோசமாக போயிட்டேன்னா மேரேஜை நீ மறைச்சி வைக்கணும்னு சொன்னதும், நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். என்னால் வந்து உனக்குமே சில வந்து கெட்ட பேர்கள் வந்தால் அது கண்டிப்பாக வந்துட்டு என்னால் தாங்க முடியாது. என்னால் மற்றவங்க கஷ்டப்படுறது அப்படின்றத அவ சொல்கிறா. நீயா வந்து கற்பனையில மிதக்காத, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறான். சரி, எப்படி வந்துட்டு உனக்கு வெட்டிங் வேணும், ஒரு கிராண்டாக இருக்கணுமா, இல்லை நார்மலாக, இல்லை சிம்பிளான்னு சொன்னதும், இப்போ எதுக்காக இவ்வளோ பெரிய வந்து வெட்டிங் நீ பேசிட்டு இருக்க? பண்ண போகிறதே ஃபேக்கான வெட்டிங், ஜஸ்ட்டு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கலாம். எனக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும், அப்போ மனசில் அடி பாவி, கல்யாணமே ஆகலை டைவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, உன்னை யார் விடுற போகிறது, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ சாகிற வரைக்கும் என் பொண்டாட்டி தான் அப்படின்றத சைட்டு அவன் மனசில் யோசிக்கிறான். அப்போங்க சரி, ஒரு சின்ன வீடு வாங்கி நம்ம வந்து குடி போயிடலான்னு சொன்னதும், பட் டைவர்ஸ் ஆச்சுன்னா அந்த வீடு வந்துட்டு யாரோட பேரில் போகும், இது வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை உண்டாக்கும். பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வீட் லோன் போட்டுடலாம், அதில் ஆளுக்கு பாதையாக ஷேர் பண்ணி கட்டிக்கலாம். அப்போ எங்கள் அம்மாவுக்குமே வந்துட்டு நீ வந்து ஒரு பூரான பர்சன் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் என்ன சொன்னாலும் சரி, அவன் ஓகே சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் பார்த்தாங்க ஒரு ஜோடி வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்துட்டுருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. ஸோ பிறகு 2 பேருமே சேர்ந்தாங்க, வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அவன் ஃபோட்டோ இதை அனுப்பி விட்டதுமே ஹீரோயின், என்னப்பா போஸ்ட் எதுவும் பண்ண போகிறையா, அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருந்தேனேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கு தான் அனுப்பி விட்ருக்கேன், அவங்களுக்கு தெரிய வேணாமா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அப்படின்றத அவன் கேட்குறான். ஸோ அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிவிட்டு, என்னடா வீட்டில் எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவும் ஃபோட்டோஷாப் பண்ணி அனுப்பி விட்ருக்கேடான்னு சொன்னதும், அம்மா நான் உண்மையிலே தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதை கூட நீங்கள் நம்ப மாட்டீங்களான்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே நீ பொண்ணை கூட்டிகிட்டு வா நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுச்சு, பட் என்னோடய அப்பாவுக்கு தான் என்னோடய கஸ்டடி கிடச்சி, அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் என்னோடய அம்மாவை மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மா கொஞ்சம் ரூடான பர்சன் தான், அவங்க உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீ என்ன மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா, இல்லை உனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம போகலாம், வேணாம் நான் வந்து எடுத்தவுடனே உன்னை ரொம்ப கஷ்டத்துல எல்லாம் போய் மாட்ட வைக்கிறதுக்கு விருப்பம் எனக்கு கிடையாது. அவங்க வந்து கோவத்தில் அவங்க பாட்டு உன்னை கத்திட்டாங்கன்னா அது என்னால் வந்து தாங்க முடியாது, அதை நீ வந்து எப்படி ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நீ இவ்வளோ தூரத்துக்கு காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சுட்ருக்க, பார்க்கணும் தானே சொல்கிறாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அங்கே பாட்டி எங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்கள வீட்டில் வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க இவன் ஏதாச்சும் ஒன்றை வந்து இதை பண்ணான்னு வச்சுக்கோமா, நீ என்கிட்ட சொல்லிடு, அவனை நான் ஒரு வழி பண்ணி விட்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பயங்கரமாக கோவமாயிட்டு கத்திட்டுருக்காங்க. உன் மனசில் நீ என்னடா நினச்சிட்ருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய டிசிஷன் பண்ணியிருக்க மேரேஜ் பண்ணணும்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டியா, நீ என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு கத்துனதுமே அவங்க பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு அவங்கள பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்காக வந்து வரங்களோ இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ரூடாக கத்திட்டு இருக்க, இப்போ என்ன அவன் வந்துட்டு தப்பாக டிசிஷன் எடுத்துட்டான் அப்படின்றத சொன்னதும், அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான், அதை பற்றி அவன் என்கிட்ட சொல்ல வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோவுமே, வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன் நீங்களும் அப்பாவும் தான் எடுத்தீங்க, டைவர்ஸ் பண்ண போகிறோன்னு, உன் பெத்த பிள்ளை இருக்கானே அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்னு நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட வந்து கேட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் வந்து டைவர்ஸ் பண்ணும்போது உனக்கு அதுக்கு அர்த்தமாச்சு தெரியுமாடா, நான் எப்படா போய் கேட்பேன்னு சொன்னதும், அப்போ தெரியாதுல்ல, அப்போ சின்ன பிள்ளைய வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு டைவர்ஸ் 2 பேர் பண்ணுவீங்களா, இது தப்பான டிசிஷன் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே பாட்டியுமே, அதுவும் கரெக்ட் தானே, பெத்த பிள்ளைய விட்டுட்டு வாயை கேளை விழுக்கு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் இதுக்கெல்லாம் என்னை வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது, நான் என்ன பிள்ளைய வளர்க்க மாட்டேன், நான் சொன்னேன், கோர்ட் வந்துட்டு அவருக்கு கஸ்டடி கொடுத்துருச்சு, இதில் என்னோட தப்பு எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத சட்டி கேட்டதும், அப்போங்க பாட்டி அவ சரியான ஈவில் இப்படி தான் கத்திட்டு இருப்பா, நீ வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அப்படின்றத சொன்னதும், அப்போ ஹீரோயின் சொல்கிறா, பாட்டி எந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை, எல்லாத்தையுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதை எல்லாமே கொடுத்தாங்க வந்து வணக்கம் சொல்லிட்டேக்கா, நான் வந்து உன்னை பயமுறுத்திட்டேன்னா சாரி கேட்டுக்கிறேன், அவன் வந்து ஓ மேலெல்லாம் எனக்கு கோவம் இல்லைம்மா, கோவம் எல்லாம் அவன் மேலே தான், அம்மாட்ட கல்யாணம் பண்ண போகிறதா சொல்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வாயேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின்ட்ட, சரி ஓகே இப்போ நீ உண்மையை சொல்கிறியா, என் பையனும் நீ எதுக்காக ஃபேக்காக வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதுமே, ஆன்ட்டி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதும்,
நீ இப்படிலாம் என்கிட்ட போய் சொல்லி எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு அவசியமே கிடையாது. இத்தனை வருஷமா டோட்டல் ஃபேமிலியுமே அவனை மேரேஜுக்காக ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவன் மேரேஜ் பண்ணுறதுக்கு அவன் ரெடியா இல்லை. இப்போ உடனே உன்னை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் இதை என்னால் எப்படி வந்துட்டு ஏற்றுக்க முடியும் சொல்லு. இப்போ காசுக்காக நீ வந்துட்டு இப்போ அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு எதுவுமே புரியலை. காசு மட்டும் இருந்தால் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. சோப்பாங்க அவங்க என்ன நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் நானும் அவருமே ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மீடியாஸ்க்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து எப்படி ஓயாமல் நியூஸில் போட்டு வந்து பாடாப்படுத்துவாங்கன்னு. அதனால தான் அதெல்லாமே மறைச்சிட்டு வேணாம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மேரேஜே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஃபேக்கெல்லாம் இது கிடையாது அப்படின்றத சொன்னதும், அப்படியே நீ கிராண்டாக வெட்டிங் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே, கிராண்டாக வெட்டிங் பண்ணி என்ன பண்ண போகிறோம், மேரேஜ் என்னமோ சர்டிஃபிகேட் வாங்கினா தான் உண்மையிலே நடக்க போகுது, அது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ அந்த காசை வந்துட்டு வேஸ்ட்டாக வந்து நம்ம ஏன் வந்து செலவு பண்ணணும், நம்ம அதை கொண்டு போய் வேறு ஏதாச்சும் டெபாசிட் பண்ணி வைக்கலாமே. அவர் வந்துட்டு கிராண்டாக தான் பண்ணணும்னு சொன்னாது, இது என்னோட டிசிஷன் ஆன்ட்டி அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றத சொன்னதும், அவங்க எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காம அவங்க கூட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதே பெட்ரு. என்னோட அம்மா வந்துட்டு நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு நல்லவங்க கிடையாது, அவங்க சரியான ஒரு காசு பைத்தியம். ஸோ வந்துட்டு உங்கள் பையன் வந்து பணக்காரன்னு தெரிஞ்சால் அவரோட பின்னாடி காசுக்காக சுற்றுவாங்க. அதனால் நான் வந்து மேரேஜை பற்றி தெரிஞ்சாலுமே அவர் பணக்காரன்ற ஸ்டேட்டஸை நான் வெளியே சொல்ல போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதும், அவங்க நான் உன்ட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்குறேன்னு நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதம்மா. நான் இன்னொரு விஷயம், என்னையும் அவங்க அப்பாவையும் வச்சு வந்து இவ எப்படி வந்து லைஃப்பில் வந்து கொண்டு போவான்னு நீ தப்பாக புரிஞ்சுக்காத. என் பையன் ரொம்ப நல்ல பையன், உண்மையிலேயே அவன் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டான். உன்னை கல்யாணம் பண்ண பிறகு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஹாப்பி தாம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவள் கையை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, சரி உனக்கு வெட்டிங் ரிங் எங்கே அவன் போட்டு விடலான்னு சொன்னதுமே, இல்லை நாங்கள் வந்துட்டு பாட்டி சொன்னாங்கன்னு உடனே போய் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டோம், ரிங்கு தானே எங்கே ஓடி போக போகுது, கடையில் போய் நம்மளுக்கு பிடிச்சப்போ வாங்கிக்கலாம் ஆண்டி அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க, எப்படிப்பட்ட பொண்ணு நீ, மேரேஜ்க்கு முன்னாடி எவ்வளோ வந்து பொண்ணுங்க டிமாண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, உனக்கு எதுலேயுமே ஆசை இல்லையான்னு சொன்னதும், நான் என்ன காசை பார்த்தா அவரை போய் மேரேஜ் பண்ணேன் இல்லையே ஆண்டி அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. என்ன அவன் வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதுமே, எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாரு ஆண்டின்னு சொன்னதுமே, என்னது ஒரு வீடு தானா, என்ன இவ்வளோதான் பண்ண போகிறானா அவன் அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்து அம்மா என் பொண்டாட்டிட்டு எத்தனை கொஸ்டினை கேட்பீங்க, எதுக்காக நீங்கள் எப்படி அவளை பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க, வந்தவுடனே நான் மதறிங்களா நீ மருமகன்னு காமிக்கிறீங்களான்னு சொன்னதும், டே உன் பொண்டாட்டியில் நான் தூக்கிட்டா போக போகிறேன், பேசக்கூட விட மாட்டியா, நீயே வச்சுக்கூட உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கிளம்பு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாங்க வந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிவிட்டு, உன்னால தான் உன்னோட சிஸ்டருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணமே நீயாக தாண்டி இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே திட்டாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம்ட்ட சாரி கேட்குறா, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்குன்னு அவன் சொல்கிறான். ஓப்பன் பண்ணதுமே உள்ள அவங்க மதர் இல்லை அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நீ ரொம்ப தங்கமான பொண்ணு, நீ இதெல்லாமே ரொம்ப டிசர்வ் பண்ணுற அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வளர்ந்தேன், அவங்க வந்து ஒரு பாசம் யாருமே இப்போ வரைக்கும் எனக்கு காமிச்சதே கிடையாது. பட் ஆனால் இந்த குடும்பம் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எமோஷன் ஆகிட்டு கண்ணெல்லாமே தண்ணியாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ வந்துட்டு அழுகிறியான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கண்ணில் வந்து ஏதோ தூசி விழுந்துச்சுன்னு சொன்னதும், சரி அப்படியா, சரி வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம வந்து ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், சரி ஒரே பெட்டை ஷேர் பண்ண போகிறோமா அப்படின்றத சொல்லி கேட்கும்போது, என்ன நீ இப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்ருக்க, நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, அப்போ ஒரே பெட்டை ஷேர் பண்ணாமல் அப்படின்றத சொன்னதும் அவன் நர்வஸ் ஆகிறத பார்த்துட்டு, நான் சும்மா அதான் விளையாட்டுக்கு சொன்னேன், உனக்கு விருப்பம்னா நீ ஒரே பெட்டில் வந்து தூங்கலாம், இல்லைனா நீ வேறு ஒரு ரூமில் தங்கிக்கிறலாம், இது பிரச்சனை இல்லை அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவளுக்கு யோசிக்க டைம் கொடுத்துடுறான். இப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மியான்ற ஒரு பொண்ணு வந்து கதவை நாக் பண்ணுறா. அப்போ ஹீரோயின் என்னாச்சு நீங்கள் யாருன்னு சொன்னதுமே, நீ தான் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே சும்மா உடலை வந்து உட்காந்துட்ருக்க, எனக்கு சொந்தமானவர், அவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் நான் தான் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் உங்களோட ஃபாஸ்ட் லைஃபாக இருக்கும், இப்போ நான் அவரோட பொண்டாட்டி, நீங்கள் மரியாதை எப்படிலாம் வந்துட்டு உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு, உனக்கு எப்படி அவன் கூட கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு என்ன தெரியாதா, அன்னைக்கு வந்து தப்பான ரூமில் உங்கள் அம்மா கொண்டு போய் விட்டு வாசி தானே நடந்துச்சு, இல்லைனா நான் தான் அவரோட பொண்டாட்டியை இன்னைக்கு மாறி இருப்பேன்னு அவள் சொல்லிட்டுங்க சண்டை போடுறா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், இந்த வீடை வெட்டிங் கிஃப்டாக எனக்கு அவர் வந்து கொடுத்துருக்காரு, நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு சொன்னதும், அவர் எனக்கு தான் ஹஸ்பண்ட் செட்டு பேசினதும், அப்படியா நீங்கள் பேசாமல் அவர்த்தையும் சொல்லிடுறீங்களா இதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா லைனில் அவன் இருந்தான் இல்லையா, எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அங்கே ஸ்பீக்கரில் போட்டதுமே பயங்கரமாக அந்த மியாவை பிடிச்சி திட்ட
திட்ட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவளோட வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு? நீ இப்போவே வீட்டை விட்டு வெளியே போ, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிட்டு அங்கே இருந்து போகிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ சொல்லும் போது, சரி நீ எந்த பெட்ரூமை சூஸ் பண்ணியிருக்க படுக்கன்னு சொன்னதும் மாஸ்டர் ரூம்பை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். சரி நான் வந்துட்டு கீ என்கிட்ட இருக்குது, நீ கதவை நல்லா லாக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கு, நான் எப்படினாலும் நைட் ஆயிரும், நான் ஓப்பன் பண்ணி வந்து படுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது, அது சரிதான், நீங்களே அப்பப்போ வந்து தான் போயிட்டுருப்பீங்க அப்படின்றப்ப இந்த ஃபுல் வீடு எனக்கு தானே சொந்தம் அப்படின்றத அவ சொல்கிறா. இப்போ அவன் நைட் தூங்கிட்டு இருந்தா பக்கத்தில் வந்து யாரோ கை போடுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் அப்படியே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா மினி வந்துடுறா வெட்டிங் நைட்டை பற்றி கேட்குறதுக்காக. என்னப்பா எப்படிலாம் போச்சுன்னு சொன்னதும், நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸைட் ஆகிட்ருக்க? உனக்கு எல்லாமே வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து நீ நினைக்கிற மாதிரியே நடக்கணும்னா பேசாமல் நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொன்னதும், என்ன பண்ணுறது, மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசை, பட் வந்து பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக பணக்காரனாவுமே கிடைக்கணுமே, அது எங்கே வந்துட்டு கிடைக்குது அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதுமே வேமா அங்கே வந்துட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக போகிறா. அப்போ அங்கே ஷூன்ற ஒரு லேடி தான் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு என்னமோ தன்னோட பொண்ணு மாதிரியே தோணுது. அப்போ அங்கே ஏஜ் எல்லாமே கேட்டுட்டு, உனக்கு என்ன ஃபேமிலி இருக்காமா இல்லை நீ ஆர்ஃபனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு ஆண்டி அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அங்கே அதை கேட்டுட்டு, இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகுது, தன்னோட பொண்ணு மாதிரி ஏன் தோணுது, பார்க்குறதுக்கு இவ என்ன மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பும் போது அந்த மியா அங்கே வந்து வேமா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. அப்போ அங்கே நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிடுச்சுக்க அதை பப்ளிக்கில் கையெடு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீ இதெல்லாமே வந்து உங்கள் அப்பாவோட ப்ரெஷர்னால தானே பண்ணிட்டுருக்க, நம்ம 2 பேருக்கு தானே பேசி முடிச்சிருந்தாங்க மேரேஜுக்கு, நீ எப்படி என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை போய் மேரேஜ் பண்ணலாம், நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு என்ன தெரியுதா இல்லையான்னு சொன்னதும், இப்படி முட்டாள்தனமான பேச்செல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு கிளம்பு இங்கேருந்து அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்ருக்கான். ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுப்பா, வீட்டில் வந்துட்டு பேசியிருக்காங்க, பட் எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுமே, இதை பற்றிலாம் நீ எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும், நீ என்ன ஜெலஸ் ஆகலையா அப்போ அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், நம்மளுக்கு ஜஸ்ட் ஃபேக் மேரேஜ் தானேன்னு சொல்கிறா. பட் உண்மையிலேயே நான் அவளுக்கு ஜெலஸ் தான் ஆகிட்டுருக்கு. சரி வெட்டிங் ரிங் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிங் எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அங்கே அவளுக்காக அவங்க ஒரு எல்லாமே ஆசையாக வாங்கி அங்கே கழுத்தில் போட்டு விழுறான். வீட்டுக்கு அந்த மியா போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா. யாருன்னு பார்த்தா அங்கே மிஸ்டர் வாங்கும் ஷூமே தான். அப்போ அவங்கக்கிட்ட, நான் வந்து அவனை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவன் என்னை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற சொன்னதும் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன முட்டாளா, எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நீ அவன் கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காக அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்து அவங்க குடும்பத்துக்குள்ளே போகணும்னு பார்ப்பியா, இதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம், ஞாபகத்தில் வச்சுக்கோ, இது நல்லதே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு திட்டாங்க. வந்து லைஃப்பில் ஏதாச்சும் நடக்காமல் போச்சுன்னா நம்ம அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்பில் வந்து மூவ் ஆன் ஆக பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு, உண்மையே நான் உங்களோட பொண்ணு தானானே எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னதும், அவ்வளோதான் மிஸ்ஸஸ் சூக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்க சின்ன பிள்ளைத்தனமாகவே பிஹேவ் பண்ணாத, ஒழுங்காக வந்துட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு திட்டிட்டு போனதுமே இவ பார்த்தா பயங்கரமாக அங்கே கத்திட்டு அழுதுட்டுருக்கா, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு. ஸோ பிறகு அந்த மியா அந்த டேஸியை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, எதிரிக்கு எதிரி நண்பன் தானே அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவை அவங்க அப்பாவோட ஃபேமிலி அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காத மாதிரி இந்த டேஸியும் மியாவுமே சேர்ந்து அங்கே ஏற்றி விட்டு வச்சுருக்காங்க. ஹீரோயின் போனதுமே அந்த டேஸி, இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, இவ ரொம்ப மோசமானவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, ஹஸ்பண்டை இவ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா, பட் அது சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பையனோட பின்னாடி சுற்றி பாவம் இந்த மியா இவளோட வாழ்க்கையை இவ கெடுத்துட்டா அப்படின்றத சொன்னதும், ஹீரோயினை சுத்தமாக அங்கே ஹீரோட அப்பாக்கெல்லாம் அங்கே பிடிக்கவே இல்லை. அந்த ஆள் வந்து ஆல்ரெடி இன்னொரு மேரேஜ் வேறு பண்ணியிருக்காரு, அதனால் அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்க யாரையுமே அங்கே பிடிக்க மாட்டுது, அவங்க தாத்தா பாட்டியுமே இருக்காங்க, எல்லாருமே அகேன்ஸ்டாக தான் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஸ்டெப் மதர் பேச வந்ததும், இதில் நடுவில் நீங்களாம் பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, அப்போ பாட்டி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் உன்னோட அம்மான்னு சொன்னதும், எனக்கு ஒரே அம்மா தான், எங்கள் அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியல, இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது
முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் தன்னோட சைடில் இருக்க எக்ஸ்பிளைனை கொடுக்குறா. இவ வந்துட்டு பேபியை பெற்றுக்க முடியாது, அதனால் என்ன வந்து அந்த குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக ட்ரக்கை கொடுத்து அன்னைக்கு ரூமில் கொண்டு போய் அவங்க ஹஸ்பண்ட்டை விட ட்ரை பண்ணாங்க. பட் கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு. அந்த ட்விஸ்ட்னால் எனக்கு இன்றைக்கி நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. என் வாழ்க்கையவே கெடுக்கிறதுக்கு இவ தான் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையை சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவங்க எல்லாருமே கோவமாகி போயிட்டு, டேசி நீ இவ்வளோ மோசமான பொண்ணா, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஓ நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே இவளை ஏற்றுக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் யாரை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவள் ஏன் பொண்டாட்டி, உங்கள் கூட சேர்ந்து சவகாசம் வைக்கக்கூடாதுனாலும் பரவாயில்ல, நான் இவளுக்காக உங்களை வேணாலும் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்காக நான் வந்துட்டு இவளை விட மாட்டேன். இந்த ஃபேமிலியை கூட எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே காரில் போய் உக்காந்ததுமே, நீ வந்து ஃபீல் பண்ணாத, நான் வந்துட்டு இருக்கேன் உனக்காகன்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே, நீ என்ன உன் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற உறவை எனக்காக நீ கட் பண்ணிடுவியான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, அவங்க ஆரம்பத்துலேருந்து என்னை வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து, நான் வந்து படிக்கிற படிப்பில் இருந்து இப்போ வரைக்குமே அவங்களோட கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்கு. பட் இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை அப்படி போகாது. கண்டிப்பாக நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அப்போதான் அவங்களும் சும்மா அப்படின்னு எல்லாம் விற்ற மாட்டாங்க. நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா அவங்க எப்படி வந்துட்டு விடுவாங்க? அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவாங்க? அதனால தான் அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீங்கள் கவலைப்படாத, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுறாங்க நம்ம ஹீரோயினை. அப்போங்க நான்சின்ற ஒரு பொண்ணுமே இருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாலே எப்பயுமே வைத்தச்சல் தான். இவளுக்கு மட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நல்லாதாவே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கா. ஸோ நைட் அங்கே நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக அவன் வந்ததுமே அப்போ அங்கே டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அவன் எங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே எங்கள் சந்தோஷமாயிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காரு. ஹீரோயின் அவன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நான்சி வந்துடுறா. லீவா நீ எப்பப்பா வந்த அப்படின்ற சைட் அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசும்போது, ஆமாம் நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக வந்தேன்னு சொன்னதும் அவ்வளோதான் இன்னுமே வயிறெறிய ஆரம்பிச்சிருது. எல்லா நல்ல விஷயமே இவளுக்கு தான் நடக்குமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே உள்ள நம்ம ஹீரோயினை கேரக்டரை பற்றி தப்பாக அங்கே சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ்கிட்ட போய் அவள் புறணி பேச ஆரம்பிச்சிடுறா. அவள் வந்துட்டு சரியான வந்து மோசமானவப்பா, இப்போ வந்து வேற ஒரு பர்சனை பிடிச்சிட்டு சுற்றுறாப்பாருன்னு சொன்னதும் அங்கே மினிக்கு அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு, இப்போ எதுக்காக நீ வந்து அவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க? அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு பப்ளிஷாக என்ன தெரியாது நம்ம ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு. அவளோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக அங்கே வந்துட்டு இப்படி சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே மீனி இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாமே அங்கே ஹீரோயின்ட்ட சொல்லிவிட்டு, நீ இப்படியே வாய முடிட்டு பேசாமல் தான் எப்படி, நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னதும், நீ வந்துட்டு விடுப்பா, அவளாம் ஒரு ஆள்றான்னு, அவள் எப்பயுமே அப்படி தான். நாளைக்கு வந்துட்டு இவள் போய் சொல்லியிருக்கா, உண்மை வெளியே வந்தா அவள் மூஞ்சில் வந்துட்டு கறி எல்லாரும் சேர்ந்து பூசட்டும், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதன்னு சொன்னதும், நீ எப்படி எல்லாத்தையுமே இப்படி ஹேண்டில் பண்ணிட்டுருக்க? முட்டாளா நீ? நம்மளுக்கு தப்பு பண்ணால் அவங்களுக்கு 2 மடங்கு அவங்களுக்கு தப்பு பண்ணி விடணும் நம்மன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு இப்படிலாம் பேசாத, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு போனால் வந்து உருப்படுமா, அதெல்லாம் வேணாம், அதாவது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபாதர் இன் லா வராரு. நான் வந்துட்டு உனக்கு நிறைய அமௌண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறேன், நீ பேசாமல் என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொன்னதும், அப்படிலாம் எனக்கு காசு தேவைப்பட்டா உங்கள் பையனை மேரேஜ் கேட்கும்போதே உங்கள்கிட்ட வந்து நான் காசு வாங்கிட்டு போயிருக்க மாட்டேனா? எனக்கு காசெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதை பற்றி பேசாதீங்க என்கிட்ட. உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் சரியில்லாமல் இருக்குன்னா நீங்கள் போய் அவர்கிட்ட பேசி அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. ஹலோ மேடம், இந்த உலகத்தில் காசு இல்லாமல் எதுவுமே நடக்காது, உங்களுக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதிகமாகவே கொடுப்பேன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றியுமே எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதும், பட் என்னோடய உலகம் இப்படி தான் போகும். என்னோடய உலகத்தில் காசுக்கு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, மனுஷங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ நைட் போல் அங்கே நம்ம மியாவை கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அங்கே பேசுகிறாங்க. இப்படி ஹானோட வீட்டில் ஒன்று வந்து பொண்ணு கேட்குறாங்கம்மா, பையன் ரொம்ப நல்லவன், நீயுமே இப்போ ரெடியாக தான் இருக்க மேரேஜுக்கு, நம்ம வந்துட்டு பேசலாமா அப்படின்றத சிட்டுக்கு கேட்டதுமே அவள் வந்துட்டு பெருசாக வந்து ரியாக்ட்லாம் பண்ணலை. என்னென்னு பார்த்தா அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடுச்சு, இவள் சொந்த பொண்ணு கிடையாது, அடாப்ட் தான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேசி ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணால் வீட்டை விட்டு துரத்தி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பேரண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணாலுமே எல்லாமே கரெக்டாக தானே இருக்கும், ஸோ உங்களோட டிசிஷன் தான் என்னோட டிசிஷனுமே, நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு மாதிரி அங்கே பேசிட்டு போகிறா. ஸோ நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தா. அப்போ அங்கே
ஹீரோயின் அவன் பாட்டு அங்கே சேரில் உட்காந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கா. அவன் தூக்கிட்டு வந்து சோபாவில் அங்கே படுக்க வச்சதுமே அவன் எந்திரிச்சிட்டா. நல்ல வேலைப்பா நீங்கள் எழுப்பி விட்டுட்டீங்க, ஏன்னா இப்போ எனக்கு இம்பார்ட்டண்டான தியரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. சரி நான் என்னோட ஒர்க்கை போய் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ 2 பேத்துக்குள்ளமே கொஞ்சம் க்ளோஸ்னஸ்மே அதிகமாகிட்டுருக்கு. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க, கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் டைவர்ஸ்லாம் பண்ண தேவையில்லை, நம்ம 2 பேருமே ஒரிஜினல் பொண்டாட்டி புருஷன் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிருது. ஸோ பிறகு இந்த நான்சியை பார்த்தா இன்னுமே ஹீரோயினை பற்றி அங்கே தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயினுக்குமே மேரேஜ் ஆயிருக்குன்னு. நீ எதுக்காக இப்படி தப்பான வேலையெல்லாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது இந்த டைம் ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா. நீ என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கா, அவர் என்னோட ஹஸ்பண்ட், உனக்கு என்ன புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பட் அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவள் ஒரு கற்பனையில் இருக்கா, அவன் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்குது, எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அனுப்பி விடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அங்கே அவனை கன்ஃபார்ம் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு இந்த மியாவை பார்த்தா அங்கே ஹானை போய் மீட் பண்ணிட்டு அவங்க சில வேலையெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுமே அவனுமே சரின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். பிறகு இந்த நான்சி சும்மா இல்லாமல் அங்கே சில மெடிசன் எல்லாமே பேஷண்ட்டுக்கு மாற்றி விட்டு அது நம்ம ஹீரோயின் தான் பண்ணான்னு சொல்லிட்டு பழைய போட்டதுமே அப்போ அங்கே நான் எதுவும் பண்ணலைன்னு ஹீரோயின் சொல்கிறா. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிடலான்னு சொன்னால் அந்த இடத்துல அங்கே ஃபுட்டேஜ் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அப்போ அங்கே ஆனால் அந்த டாக்டர் வந்துட்டு கண்டிப்பாக இவன் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. லீவான்ட்ட நாங்கள் இதெல்லாம் பண்ணவே இல்லைப்பா அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அந்த மியா வீட்டுக்கு வந்ததுமே என்னம்மா உங்க கூட சேர்ந்து டேட்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, நான் திரும்ப அவரை மீட் பண்ணி பேசுவேன், கூடிய சீக்கிரம் அவங்க ஃபேமிலியை நான் மீட் பண்ண போவேன்னு போய் சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அவங்க ஹஸ்பண்ட்டை நீங்கள் வந்து சுமனை பற்றி நீங்கள் விசாரிச்சிங்களா அப்படின்றத சொன்னதும் விசாரிச்சதில் தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னதுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னு ஆரம்பத்தில் தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்ககிட்ட எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு, ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணு இல்லை, அதனால தான் எனக்கு என்னமோ அவள் ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு தோணுது, நீங்கள் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோயினுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் எப்படி வந்துட்டு வாழணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேஸே வீட்டில் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன இப்படி வெட்டியாக படுத்துட்ருக்கா, வீட்டில் வந்துட்டு செலவுக்கு காசே இல்லாமல் இருக்குது, ஒழுங்கா நீ இப்போ கிளம்பி போய் வேலைக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழியை பாருன்னு சொன்னதும் அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது, அவங்க அம்மா அவளுக்குமே சொந்தம் கிடையாது, அவங்க எப்பயுமே காசோட பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு உடனே அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணோட சேர்ந்து அவன் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கு சுத்துறியாடான்னு சொன்னதும் ஆமாம் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அவனை போட்டு அடித்தாங்க, கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சண்டை வந்ததுமே அவனுக்கு ரொம்ப முடியாமல் போனதும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பார்த்தா அவனோட ஃபேமிலி இவ வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு கேஸே அங்கே பதிவு பண்ணதும் போலீஸ் அவ்வளோங்க அரெஸ்ட் பண்ண வந்ததுமே அப்பயுமே நம்ம இப்போ இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இந்த ஜியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே தான் பழைய போடுறாங்க. இவ மட்டும் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து இருந்து ஒரு பிள்ளையை பற்றி கொடுத்துருந்தானா எனக்கு இப்படி நிலமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தா அங்கே மிஸ்ஸஸ் சூட் அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு போய் அங்கே ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே டிஎன்ஏ மேட்சாக வந்திருக்கு. ஸோ ஹீரோயின் தான் அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த விஷயம் அந்த ஹான் வந்து அவளுக்கு அங்கே ஃபோனில் மெசேஜ் பண்ணிடுறான், இப்படி உண்மையான பொண்ணு கிடச்சிட்டாங்கப்பா, அது மிஸ்ஸஸ் சுமன் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு அங்கே மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மியாவை பார்த்தா அங்கே அவங்க அம்மாவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கவுமே அவங்க அம்மா வந்துட்டு இது என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. லீகலாக வந்து அவங்க கூட சேர்ந்து இருக்கிற எந்த உறவையுமே நான் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சண்டை போடும்போது அப்போ அங்கே காசு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு இவங்க வீட்டில் சொன்னதுமே உடனே அவங்க ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு அந்த மியா என்ன சொன்னாலும் கேட்காம சைன் பண்ணி கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கடைசியில் இவங்க குடும்பத்துலேருந்து நம்மளுக்கு ரிலீஸ் கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லி பேசிகிட்டு இருக்கா. உனக்கு ஒரு சிஸ்டருமே இருக்கா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி
வைக்கணும்லன்னு சொல்லிட்டு அங்கே மியாட்ட பேசும்போது மியா பார்த்தா அவங்ககிட்ட கோவமாயிட்டு சண்டை போடும்போது, நீ ஆரம்பத்துலேருந்து என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்பயுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பொண்ணாக தான் நான் பார்க்குறேன். நான் வந்து பெத்த பொண்ணு வந்துட்டான்றதுக்காக வளர்த்த பொண்ணை தூக்கி வெளியே போட முடியுமா? தப்பு பண்ணிட்டான்றதுக்காக. நீ வந்துட்டு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, அதான் உனக்கு நல்லது. இப்படி வாழ்க்கையில் ஏதாச்சும் கிடைக்கலன்னா அதோட பின்னாடி தூங்கிக்கிட்டு அதவே பிடிச்சி நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் வந்துட்டு பேசாமல் எனக்கு ஹானை மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. நான் அவன் கூட போய் நிம்மதியாக இருந்துக்கிறேன்னு சொன்னதும் அவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா கன்சீவ் ஆகிட்டா. அங்கே ஹீரோட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிடுச்சேக்கான். அப்போ அங்கே அவன்கிட்ட ரொம்ப தேங்க்யூ சொல்கிறான். நீ மட்டும் என்னோடய லைஃப்பில் வரலைன்னா என் லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சேஞ்ச் எல்லாமே வந்திருக்குமானே எனக்கு தெரியல. எல்லாமே என்னோடய லைஃப்பில் நீ வந்த பிறகு ஆயிருச்சு. என்னோட சொந்த பேரண்ட்ஸ் எனக்கு கிடச்சிட்டாங்க. பாசம் காமிக்கிற ஒரு குடும்பமே கிடச்சிருக்கு. ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் அதோடலாம் நிப்பாட்ட போகிறது கிடையாது. சிம்பிளாக வச்சு நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக அங்கே வந்துட்டு ஒரு கூலான ஒரு மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து எந்த ஒரு ரிவெஞ்ச் இல்லை, எதுவுமே கிடையாது. ரொம்ப கூலாக ஒரு சூப்பரான ஸ்மூத்தான ஒரு லவ் ஸ்டோரியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.